குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எந்த பயிற்சிக்கு பயப்படுறாங்களோ 7.5 சனிக்கு பயப்படுறாங்க. சனி பகவானுடைய சக்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் இருக்கும் இடத்திலிருந்து பக்கத்தில் இருக்கிற ராசியும் பிடிச்சிக்கும், இன்னொரு ராசியும். சில பேர் சொல்லுவாள், நீ தான்ப்பா சம்பாதிச்சுக்கலாம் விடு அப்படின்னு சொல்லும்போது என் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அதையும் உடைப்பார். யாரெல்லாம் உங்களை நல்லது சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிர்மறையாக உங்கள் கண்ணுக்கு தெரிய வைப்பார். அந்த ஜென்ம சனி இருக்கும்போது உடம்பு பாதிக்கும். அதாவது கடவுள் உங்களை விட்டாலும் விடுவாரே தவிர கர்மா உங்களை விடாது. சனி நல்லவர், சனி பார்வை கெட்டது. சாமி, இப்போ எதை கண்டு பயப்படுறோமோ இல்லையோ, சனீஸ்வர பகவானையும் இந்த 7.5 சனியையும் பார்த்தா அலறோம். எதனால்? இந்த 7.5 சனினா என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கும்? அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எந்த பயிற்சிக்கு பயப்படுறாங்களோ 7.5 சனிக்கு பயப்படுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ப்ளூ கலர் போட்டிருக்கேன், பரவாயில்ல அப்படின்னு நிறையா பேர் சொல்கிற வழக்கங்கள் இருக்கும். இப்படி சனீஸ்வர பகவான், அவர் சனீஸ்வரர் கிடையாது, சனீஸ்வரர்னு பேர். நிதானமாக நகரக்கூடிய கிரகம். காகத் வஜாயவத் மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதய. மந்த காரகன்னு சொல்லுவாங்க. நீராஞ்சன சமாபாக்ஷம் ரவிபுத்திரம் மாகதும் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் நிதானமாக நகரக்கூடியவர். இவர் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதியானவர். புஷ்யேன அனுராதா நக்ஷத்ரோ உத்தரபுரோஷ்டபதா நக்ஷத்ரேனி அதிபதியின்வா. அதாவது புஷ்ய நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் உத்தரபுரோஷ்டபதா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரை ஒரு கிரகத்துக்கும் மற்ற கிரகத்துக்கும் வித்தியாசப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஃபஸ்ட்டு சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க கிரகம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பிளானட்ரியில் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் சனி பகவான். ஸோ இப்படி தான் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு பூமி மண்டலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார்? கடைசியில் இருக்கார். ஆனால் அவருக்கு இருக்கிற சக்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் ஒரு ராசியை மட்டும் பிடித்து வைத்துக்கொள்ளும். சனி பகவானுடைய சக்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் இருக்கும் இடத்திலிருந்து பக்கத்தில் இருக்கிற ராசியும் பிடிச்சிக்கும், இன்னொரு ராசியும் பிடிச்சிக்கும். அப்போ எத்தனை ராசியை தன்னுடைய ஹோல்டிங்கில் வச்சுக்கிறது? 3 ராசியை தன்னுடைய ஹோல்டிங் வச்சுக்கிறது. தான் இருக்கிற வீடு ஒன்று, அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று, இல்லைனா பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று, இப்படி இந்த 3 ராசியை தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்கிறது. மற்ற கிரகங்கள்லாம் சீக்கிரமாக பயிற்சி ஆகுது. ஏன் சனீஸ்வரருக்கு மட்டும் லேட்டாக கரெக்டாக 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகுதுன்னா, நான் அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன். பூமி மண்டலத்திலேருந்து தள்ளி இருக்கிறது யார் அப்படின்னா சனீஸ்வரர். அவர் சுற்றி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 2.5 வருஷம் எடுக்கிறது. ஒரு ராசியில் 2.5 வருஷம் எடுக்கிறது. இந்த 2.5 வருஷம் எடுக்கிறது மொத்தமாக சுற்றி வர ராசி மண்டலத்தை பார்த்தா 36 வருஷம் பக்கம் எடுத்துருது. மொத்தம் 36 வருஷம் இந்த ராசி மண்டலத்தை எடுத்துக்கொள்கிறார். அதில் வக்ரகதியோடு சேர்த்தா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் ஆகிடுறது. இதுக்கு ஃபஸ்ட்டு தன்னுடைய ராசிக்கு பின்னாடி இருக்க ராசியில் இருக்கும்போது விரய சனின்னு பேருங்க. என்ன பண்ணுவார்னா, ஒரு மனிதனுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக என்ன இருக்குன்னா, ஒரு பென்சில் இங்கே இருக்குது, இந்த பென்சிலை நீங்கள் உடைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், சரி பரவாயில்ல விடுங்க, இன்னொன்று இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் அதையும் தூக்கி உடச்சிட்டிங்க, என்ன சொல்லுவீங்க? சார் ஏன் சார் உடைக்கிறீங்க? திருப்பி இன்னும் 2 அணை இருக்குது, இன்னொன்னையும் உடைக்கிறீங்க, எடுத்து ஒழிச்சு வைப்பேன் நான். அந்த ஒழிச்சு வச்சதையும் எடுத்து உடச்சிட்டிங்கன்னா முதல்ல உங்கள் பக்கத்தில் பென்சிலே வைக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். கான்ஃபிடென்ட் போயிடும். என்கிட்ட சேமிப்பு இருக்கிற வரைக்கும் என்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். சேமிப்பு இல்லாத போது என்கிட்ட கான்ஃபிடென்ஸ் போயிடுது. ஃபஸ்ட்டு 12ஆம் இடத்துல இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் விரயம் பண்ணி விட்டுருவார். அப்போ கான்ஃபிடென்ஸ் போயிடும். என்கிட்ட இது இல்லையேங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனாலும் மனதுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், நான் தானே சம்பாதிச்சேன். சில பேர் சொல்லுவாள், நீ தான்ப்பா சம்பாதிச்சுக்கலாம் விடு அப்படின்னு சொல்லும்போது என் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், அதையும் உடைப்பார். யாரெல்லாம் உங்களை நல்லது சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிர்மறையாக உங்கள் கண்ணுக்கு தெரிய வைப்பார். அந்த ஜென்ம சனி இருக்கும்போது உடம்பை பாதிக்கும். என்னடா அது, போன 2.5 வருஷம்
நம்மக்கிட்ட இருந்து இருக்கிற பலன் பூரா பலம் பூரா போச்சு. இந்த 1.5 வருஷம் நமக்கு மேலேயே நம்ம ரொம்ப இப்படி திட்டுறாளே, இப்படி பேசுகிறாளே. அடுத்த 2.5 வருஷம் குடும்பம், பேச்சு, இந்த விரக்தி 5 வருஷம் இருக்கும்போது அடுத்த 2.5 வருஷத்தில் நம்ம என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டான். ஆனால் போகும்போது எல்லாத்தையும் திருப்பி டபுள் மடங்காக கொடுத்துட்டு போவார். ஏன் இதை பண்ணுறார்? நீங்கள் நிறையா பேர் கேட்பீங்க, சனீஸ்வரரே ஏன் இந்த கஷ்டம்? நான் பாட்டுக்கு சிவனேன்னு நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது எல்லாத்துக்கும் 2.5 வருஷம் இருப்பா, 7.5 வருஷம் இருப்பா. என் லைஃப் பூரா பல வருஷமாக அங்கேயே உட்காந்துருக்காராட்டிருக்கு, இப்படி என்னை போட்டு படுத்தி எடுக்கிறாரேன்னு சொல்லி வருத்தப்படுறது. இது ஏன் அப்படின்னா அவர் கர்மகாரகர்னு சொல்லுவார். நீங்கள் நல்லது பண்ணால் நல்ல நேரத்தில் அது உங்களுக்கு புண்ணியமாக சேருது. நல்லது பண்ணால் எதிர்மறையான நேரத்தில் அது உங்களை காப்பாற்றுது. அப்போது சனீஸ்வர பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் பண்ண நல்லதெல்லாம் உங்களை காப்பாது. அவர் கர்மாக்காரகர்னு சொல்லுவார். அதாவது கடவுள் உங்களை விட்டாலும் விடுவாரே தவிர கர்மா உங்களை விடாது. ஏன்னா நம்மளை சுற்றி சுற்றி வரும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பறவை வந்து கரெக்டாக முட்டை போட்டு அது வந்து குஞ்சு பறிக்கிறது. இதை யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்துட்டேன்னா கருடர் இங்கேருந்து பார்க்குறாரு. இந்த பக்கம் சனீஸ்வரரும் யம தர்மராஜாவும் நின்றுட்டுருக்காங்க. ஆஹா, கீழே வந்து இந்த குஞ்சை வந்து தள்ளி விட்டுடுச்சுன்னா கீழே பாம்பு பூச்சிகள்லாம் இருக்குது, அதை சாப்பிட்டுடும். அதனால் என்ன, நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிறக்கக்கூடிய இந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறது, அந்த கருடர் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டைன்னு வந்து அந்த பறவை கொஞ்சம் எடுத்துட்டு நேராக 7 மலை 7 கடல் தாண்டி போகுது. இனி நம்மளை இதால் காப்பாற்ற முடியாது, நம்ம எங்கேயோ ஒரு இடத்து பக்கத்தில் இதை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மரத்தோடைய கிளையில் அந்த இடத்துல போடும்போது கீழே கரெக்டாக பாம்பு கொட்டாய் விடுது. நேராக அது வாய்க்குள்ளே போய் விழுந்துது. கருடர் திரும்பி பார்க்குறாரு, யம தர்மராஜா நிற்கிறாரு. என்னப்பா போட்டியா? கரெக்டாக இதுக்காக தான் வெயிட் பண்ணேன்னா. இப்போ கருடருக்கு ஒரு சந்தேகம், கெஸ்ஸு வாங்கிட்டே கேட்டாராம், நீங்கள் வந்தேல் அந்த இதை கொன்றுவேல் தெரியும், கூட சனீஸ்வரர் எதுக்கு வந்தாருன்னு. அவர் அப்பலேருந்து ஒன்றை பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. சும்மா இருந்த ஒன்றை 7 மலை 7 கடல் தாண்ட விட்டாரா இல்லையா? இப்போ திருப்பி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு யோசிச்சுக்கோ. நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி வந்து நின்றுவார். யார்? சனீஸ்வர பகவான். யாரெல்லாம் பிடிச்சார்? அவர் சிவபெருமானை பிடிச்சிட்டார். யாரை பிடிக்கல? விநாயகரை பிடிக்க முடியல, ஆஞ்சநேயரை பிடிக்க முடியல. அப்படி நமக்கு அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, அதே மாதிரி பார்த்துட்டோன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். இப்படி சனி பகவான் வரும்போது நம்ம கர்ம காரகனாக இருந்து நம்மளை பாவிக்கிறார், பார்க்குறார். இப்போ இந்த 7.5 சனியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது கிளாஸை உடச்சி விட்டு திருப்பி சேர்த்த முடியுமான்னு கேட்குறது. பட் இப்போல்லாம் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டா. பேரே சொல்யூஷன் அது. அதாவது நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அம்மா கிட்ட சின்ன வயசில் அடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லைம்மா 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 இல்லைம்மான்னு ஃபஸ்ட்டு 100 தடவை சொல்லி பார்ப்போம். பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணுவோன்னா டபார்னு காலில் விழுந்துருவோம். இந்த காலில் விழுந்தால் என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னா அம்மா அடிக்க மாட்டா, ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சனீஸ்வர பகவான்கிட்ட சரண்டர் ஆகிடுது. அது சனிக்கிழமை நாள் போய் சனிக்கிழமை சனீஸ்வரரை வேண்டினோம், அர்ச்சனை பண்ணோன்னா நமக்கு அந்த பாவங்கள் பாதகங்கள் குறையும். தான தர்மம் பண்ணோம்னா சரியாயிடும். இப்போ சனீஸ்வர பகவானை வழிபடக்கூடிய முறை அப்படிங்கிறப்பே அதில் 1000 பஞ்சாயத்து. நேரில் நின்று கும்பிடலாமா? கோயிலில் சனீஸ்வர பகவானை எப்படி கும்பிடுறது? சனி நல்லவர், சனி பார்வை கெட்டதுன்னு நான் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கார், தப்பாக ஆப்போசிட்டாக கிராஸ் பண்ணும்போது பைக் இடிச்சிடுச்சு. நடந்து போனவரை குற்றம் சொல்லுவாங்களா, பைக்கில் போனவரை சொல்லுவாங்களா? பைக்கில் போனவரை சொல்லுவாங்க. பைக் ஓட்டிகிட்டு ஒருத்தர் போகிறார், தப்பாக கிராஸ் பண்ணி போகிறார், ஒரு கார் வந்து இடிச்சிருச்சு. யாரை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க? காரில் ஒருத்தர் போகிறார், லாரிக்காரன் கொஞ்சம் தப்பாக போகிறார், லாரிக்காரை இடிச்சிட்டார். யாரை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க? லாரியா பஸ்ஸா? பாருங்கள், இப்போது எது வாகனம் மனுஷனுடைய சைக்காலஜி நான் சொல்கிறது உங்களுக்கு. இவர் வேகமாக பின்னாடி ஒருத்தர் அங்கேருந்து வருவார். நான் அப்போவே பார்த்தேன், இவ்வளோ வேகம் ஆகாதுங்கன்னு யாரை சொல்லுவார்னா அந்த காருக்காரனை அவருன்னு சொல்லுவார்.
அதே மாதிரி அவர் பார்வை செல்ல அவர் சொல்லுவார், பெரியவரை நான் மிதானம் போனேன்னு இல்லை நீ அப்போவே பார்த்தேன்னு வருவார். இந்த மாதிரி சனீஸ்வரருடைய பார்வை ரொம்ப பொல்லாது, சனி பார்வை பொல்லாது. அதனால தான் நேராக நிற்கக்கூடாது, சைடில் நின்று சாமி கும்பிடணும்னு சொல்லுவாள். அடுத்த பாயிண்ட்டு எள்ளு பொட்டணம் ஏற்றுறது. சார் இந்த எள்ளு பொட்டணம் ஏற்றுறது ரொம்ப இதாக இருக்குது. எப்படி சார்? முதல் நாளே எடுத்து வச்சிடணும். நம்ம வீட்லேயே துணி கருப்பு அல்லது வெள்ளையில் துணி வச்சுட்டு எள்ளு எடுத்து வச்சுட்டு நம்ம தலைமாட்டு கடியில் வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் எண்ணெயில் போட்டு அதை கொண்டு போய் ஏற்றணும். சில பேர் கோயிலில் இருக்கிற எள்ளு பொட்டணத்தை வாங்கி ஏற்றிருப்பா, அதனால் அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இந்த எள்ளு சுட்டியில் சுற்றி ஏற்றுறது போடுறது ரொம்ப நல்லது. 9 தடவை சனீஸ்வர பகவானை சுற்றணும் நவகிரகத்தை. சில பேர் 2 ரெட்டரா இப்படி சுற்றின்னு இருப்பா, அப்படிலாம் சுற்றப்படாது. 9 தடவை இப்படி தான் சுற்றணும். சனிக்கிழமை எத்தனை மணிக்கு போகிறது நல்லது? 6 to 7:30 சனி ஹோரை இருக்கும், அந்த ஹோரையில் போடுறது ரொம்ப சிறப்பு. சனீஸ்வர பகவானை இப்படி வழிபடுறது, சங்கு புஷ்பம்னு சொல்லுவாள், நீல கலரில் இருக்கும், அந்த சங்கு புஷ்பத்தை வழிபடுறது, அர்ச்சனை பண்ணிக்கிறது. 7:30 சனி இருந்தால் சாமி எனக்கு 7:30 சனி இருக்குது, இந்த மாதிரி சனி பகவான் பாதிக்காமல் இருக்க வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். நெய்வேத்தியம் படைக்கிறப்ப சனீஸ்வர பகவானுக்கு நெய்வேத்தியம் நம்ம படைக்கலாம், ஆனால் படைத்த நெய்வேத்தியத்தை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? பொதுவாக நானும் அதான் சொல்லுவேன். சனி பகவானுக்கு எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணுறோம், திருப்பி கொடுக்கும்போது வாங்கலாமா? சில பேருக்கு பயமாக இருந்துட்டு வாங்கலாமா படாதா, வாங்கலாமா படாதா அப்படின்னு, வாங்கப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிற பழக்கத்தை விட்டுடுவா. அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம காகத்துக்கு வைக்கலாம். நம்ம மாடு காகம் இந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி படைத்து தானம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இப்போது ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறப்ப கடைசியாக நவகிரகங்களில் வழிபட்டுட்டு வெளியே வரக்கூடாது, அப்படி வெளியே வந்தால் கிரகங்கள்லாம் பின்னாடியே வந்துரும்னு சொல்கிறாங்க. அது என்ன சார்? பொதுவாகவே கோயிலில் முதல்ல விநாயகரில் ஆரம்பித்து ஆஞ்சநேயரில் முடிக்கணும்னு சொல்லுவாள். கணபதியிட்ட முதற் கடவுளான விநாயகர்கிட்ட 5 கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தி நிலம்பரை போலும் எயிற்றனை நந்து மகந்தனை ஞான குளிர்ந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்று சொல்வதுண்டு. அப்படி விநாயக பெருமான்கிட்ட ஆரம்பித்து கடைசியில் நம்ம யார்கிட்ட முடிக்கணும்? ஆஞ்சநேயர்கிட்ட முடிக்கணும். அப்படி ஆஞ்சநேயர்கிட்ட முடித்து வழிபாடு பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த பூர்த்தி ஆகிறது. அதனால் கடைசியாக நவக்கிரகத்தை வழிபட்டு போகிறத விட ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஆஞ்சநேயர் இல்லாத கோயில்களில் திருப்பி விநாயகரை பார்த்துட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.